ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 12. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நேற்று வீடியோல எல்லாமே என்னக்கா டல்லா இருக்கீங்க, ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சுக்கா, உடம்புக்கு முடியலையா, நீங்க சிரிச்சாதான் நல்லா இருக்கு, நீங்க தான் எங்களோட மோட்டிவேஷனு அப்படின்னு அவ்வளோ கமெண்ட்ஸுங்க. எல்லாருமே டவுட் கூட கேட்கல, இதுதான் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிதாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறமா இது இடிச்சேன் வேறையா, அது வேற கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சம்டைம் வந்து பார்த்து பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிங்க. சம்டைம் நம்மளே அறியாமல் சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. டைமே சரியில்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா இடிச்சிருச்சுங்க. அதுவும் எனக்கு இங்கே தழும்பு இருக்கு, சின்ன பிள்ளையில விழுந்து வெட்டி தழும்பு வந்தது இருக்குதா, அதுலேயே அடிக்கவும் கொஞ்சம் ரொம்பவே வலிச்சிருச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல. அதுதான் சரி, நம்மளுக்கு வந்து சிரிச்சாதாங்க, இல்லைன்னா நமக்கு வந்து முடியாது. நம்ம மூஞ்சியே சிரிச்ச மூஞ்சியா. நேற்று ஏதோ டபக்குன்னு ரெக்கார்ட் பண்ணவும் சிஸ்டர்ஸ் எல்லாமே என்ன சேடாக இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சு சிஸ்டர் அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை சிஸ்டர், சம்டைம் அப்படி தானே மைண்டு, நமக்கு ஏதோ ஒரு உடம்பு முடியலையோ ஏதோ ஒரு டயத்தில் வந்து அப்படி ஆகும். ஸோ கம்பேக் பண்ணியாச்சு. எப்போவுமே இப்படி தான், நம்ம வந்து அந்த அந்த ஒரு செகண்ட் தான், அதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிடுவேன் நான். ஸோ வாழ்க்கை ஃப்ளோவில் அப்படியே போயிடணும். ஸோ இந்த மாதிரி அடிகள் இதெல்லாம் வந்து சகஜமப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாடி பெயின் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மற்றபடி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான். ஸோ வரதான் செய்யுது. தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, ஒரு ஒரு இதுக்காக ஓடிட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் ஆனால் ட்ரை பண்ணுறேன். பட் சம்டைம் அதனால தான் எனக்கு வந்து இதுவாக இருக்குது. பரவாயில்ல, சீக்கிரமாக நான் வந்து டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து கேட்டிருந்தீங்க, ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை வந்து சிஸ்டர்ஸ் வந்து நான் ஹார்ட்டு கூட கொடுத்துட்றேன் பாருங்கள். அதில் கமெண்ட் பண்ணும்போது எரர்னு காட்டுது, ஏன்னு தெரியலை. ஸோ அதையும் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன், கொஞ்சம் லேட்டாவது பண்ண தான் செய்கிறேன். நிறைய இருக்குதா, அடுத்தடுத்த வீடியோ போடணும், அடுத்தடுத்த வேலைகள் இருக்கா, இன்ஸ்டாகிராம் அதுலேயும் ரெண்டுலேயுமே கமெண்ட் நான் வந்து இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் வந்து கமெண்ட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஃபேஸ்புக் ஷேர் வந்து கண்டுக்க மாட்டேன் நான். ஏன்னா அது வந்து நான் அதையும் பார்த்தேன்னா என்னால் முடியாது, உங்களுக்கே தெரியும். மற்றபடி அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் அதனால எனக்கு வந்து டைமே போயிடுது. பட் வந்து யூடியூப்பில் நான் ட்ரை பண்ணுவேன். அது நான் ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எரர்னு காட்டுது. ஸோ அதனால தான் தவறாக எடுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் அப்படி பண்ண மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்போதுமே நான் என்னோட இதை விடாமல் நான் பண்ணுறேன். பட் அது எரர்னு காட்டுது. ஆனால் அந்த கமெண்ட்டோட ரிப்ளை எப்படின்னாலும் நான் வீடியோவில் கொடுத்துருவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே தவறாக நினச்சிடாதீங்க என்னைய, சரிங்களா? அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சியா சீடு வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கலாமா? அந்த இன்னைக்கு நான் ஒரு ட்ரிங்க் பண்ணி காமிச்சிருந்தேன்ல, கண்டிப்பாக குடிக்கலாம். நான் தான் சொல்லியிருந்தேன், அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன், குடிக்கலாம். சுண்டலோட குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கணும்? இப்போ ப்ரோட்டீனுக்கு சுண்டல் மட்டும் எடுக்கிறோம்னா 150 கிராம் இல்லைன்னா 100 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது ஒரு முட்டையோ இல்லை பாதாம் இதை மாதிரி வேறு இன்க்ளூட் பண்ணோம்னா அதுக்கு ஏற்றாப்புல குறைச்சிக்கணும். ஸோ அதுதான், சரிங்களா? நான் அதான் பிளேட்டிங் காமிக்கிறேன் இல்லையா, அதை பார்த்தே நீங்கள் வந்து இந்த கிராம்ஸு அதுக்கப்புறம் இந்த இது கலோரிஸ் எல்லாம் டிஃபர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ நான் என்னோட பிளேட்டிங் வந்து பார்ப்பீங்க, அதுலேயே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் டயட் வந்து இருக்க போகிறேன். அது வந்து அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. ப்ரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே கரெக்டாக எடுத்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை பேலன்சிங் டயட்டிங் பண்ணுதாதான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. போங்க, இந்த வரேங்கண்ணு. ஒரு நிமிஷம், அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா, இந்த போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்களா? ஸோ என்னோட ப்ளவுஸ் எல்லாம் வாங்க போயிருந்தாங்க. ஸோ அப்புறம் தம்பிக்கும் கொஞ்சம் பல்லு வலின்னு சொல்லிட்டு காமிக்கிறக்கா போனாங்க இப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க கேட்டை திறக்கிறதுக்கு. இப்போ சின்னவர் வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க, சின்னவரும் போயிட்டு ஒரு ரவுண்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க. ஸோ இந்த வாட்டர் டயட் அது இதுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. எவ்வளோ நியூஸ் பார்க்குறோங்க. கரெக்டான ப்ரோட்டீன், ஃபைபர், ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட் எடுத்து ஒரு ஹெல்த்தியான விஷயத்த சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அதுதான் உண்மையான ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ். புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர்ஸ். போல்டான உமன் நீங்கள் வந்து எனக்கு
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை வந்து என்கரேஜ் பண்ணீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாங்க சம்டைம் நம்ம டவுன் ஆகும், அப்புறமா எந்திரிச்சு ஓடணும். அதுதான் கண்டிப்பாக. ஸோ அதை தான் நான் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ எப்போவுமே நான் வீடியோவில் காட்ட மாட்டேன். நேற்று எனக்கு இந்த அடி விட்டது இதுன்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் இருந்தேன்னா, ஸோ அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே ஃப்ளஷ் பண்ணிடுவேன் நான். என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கடலெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். பீரியட்ஸ் டைமில் வந்து வாக்கிங் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வாக்கிங் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு 11 நாள் போயிடுச்சு, நான் இப்போ ஜாயின் பண்ணவா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக இன்னும் 40 டேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நீங்களும் பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ட்ரிக்ஸ்ன்னு கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்து தொடர்ந்து கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு சிஸ்டர் வந்து பேபி இல்லை நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரே அதுக்கு ரிப்ளைலாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ இதுதாங்க ஒரு கமெண்ட்டில் நான் அது நிறைய தடவை சொல்கிறது, கமெண்ட்டை வந்து நீங்களுமே ரீட் பண்ணுங்கள். அதில் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, அதை நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். நான் இன்றைக்கி என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன், இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஒரு நிறைய பேர் இந்த இதில் வந்து நான் இந்த வெயிட் லாஸ்க்காக குழந்தை இல்லைன்றது நான் நிறைய பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும் சிஸ்டர், கவலையே படாதீங்க. நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை நம்ம வழியில் பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லாமே நன்மைக்கு. சரிங்களா? சரிங்க, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா, அவங்களுக்கு வந்து மார்ச் 14 அன்னைக்கு பர்த்டே, அதாவது இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ இன்னைக்கு தான். ஸோ அவங்களுக்கு விஷ் பண்ணிடுங்க மறக்காமல். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 60.75 வந்திருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேங்க. நீங்கள் வந்து நார்மலான தண்ணி கூட குடிக்கலாம். நான் இன்றைக்கி லைட்டாக வெதுப்பான தண்ணி குடிச்சுக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து காலைல வந்து ஹஸ்பண்ட்க்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தயிர் சாதம் தான் இன்றைக்கும் தாளித்தேன், வெயில் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அவங்களும் நல்லா இருந்தது நேற்று அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் அதே மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிர் ஒரு டப்பா இருந்தது இல்லையா? ஸோ அதை வந்து நமக்கு வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு, இன்றைக்கி அவிக்கலாம் இல்லை அப்படியே பச்சையாக தான் வந்து பண்ண போகிறோம். அதை நல்லா மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுல் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதில் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி சேர்த்து ஒரு சாலட் மாதிரி சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லது வெயிட் லாஸுக்கு. ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இதில் பாருங்களேன், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்க்கல, அதுக்காக தக்காளியே சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து எதுனாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய் வந்து நிறையா சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி கேரட் சேர்க்கல, வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கையோட பொடியாக வந்து கொத்தமல்லி தலையை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இன்றைக்கி சாட் மசாலா வந்து சேர்க்குறேங்க. தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டோன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். சாட் மசாலா உங்களுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காலை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னராகவோ நம்ம இது வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா மதியம் ஒரு போர்ஷனாக கூட எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு தயிர் சாதம், அதுக்கப்புறம் ஊறுகாய் வச்சுட்டு இந்த சாலடும் வச்சு விட்டாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் சத்துமாவு கஞ்சி எனக்கும் அம்மாச்சிக்கு கொஞ்சம் கிண்டிக்கலான்ட்டு, ஏன்னா அந்த பயிரோட கொஞ்சம் இது எடுத்துக்கலான்ட்டு கொஞ்சமாக அந்த பயிர் எடுத்திருக்கேன். அதுக்குனால 1/2 கப்பு ஒரு அளவுக்கு தான் வந்து சத்துமாவு கஞ்சி உப்பு போட்டு தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ சூப்பராக காலைல வந்து முடிச்சாச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறமா வந்து அம்மாச்சிக்கு மாமாக்கும் காஃபியோட கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லாம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சுட்டு, சரி குக்கரில் ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சு விட்டலான்னு அதையும் வந்து வச்சு விட்டு, எப்பவும் போல் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்குறீங்க, 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வைப்பேங்க நார்மல் அரிசிக்கு. சரிங்களா? ஸோ வந்துருச்சா. அதுக்கப்புறம் குக்கர் அதை ஹாட் பாட்டில் மாற்றி வச்சுட்டு சரின்னு அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகிட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னா பிராண்டில் உள்ள திணை அரிசி எடுத்திருக்கேன். நான் காம்போவாக எல்லா வகையான மில்லட்ஸுமே வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் திணை அரிசி எடுத்திருக்கேங்க. அதை வந்து கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் தண்ணி ரேஷியோ எப்படின்னா ஒரு இதுக்கு 2 மடங்கு அப்படி வந்து ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மற்றது வந்து சரி தக்காளி இருந்தது, தொக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி தொக்கு பண்ணுறதுக்கு தான் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ நிறைய இருந்ததுங்க.
அப்புறம் வந்து கடாயில் என்ன சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நைட்டுக்கு சேர்த்து செய்கிறேங்க. கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டுலாம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் நல்லா வந்து நிறைய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடுதலாக வந்து இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு உப்பு போட்டு நம்ம எப்பவும் போல் வதக்குவோம்ல அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தக்காளி தொக்கு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி இன்றைக்கி பண்ணிடலான்ட்டு பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் வெறுமிளகாய் தூள் மட்டும்தான் வந்து சேர்க்குறேன், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா, அதுதான் ஒரிஜினல் தக்காளி தொக்கோட ஃப்ளேவரே அதுதான். ஸோ அதுதான் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி சுருட்டி எடுத்து இந்த மாதிரி கெட்டியாகவும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா உப்பை போட்டு கொதிக்க வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி பண்ணிக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து நல்லா கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டோம்னா நல்லா மணமாக இருக்குங்க. செம்மையாக வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எனக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க. தக்காளி வந்து இப்போ வந்து 20 ரூபா 25 ரூபான்னு விற்கிதுங்க இங்கே நம்ம ஊரில், என்னன்னு சொல்லுங்கள். அப்புறமா கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதையும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க மஞ்சத்தூள்லாம் போட்டு. சரின்னு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் என்ன சுடு பண்ணிவிட்டு அதே மாதிரி கடுகு சோம்பு பொரிய விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு இடித்து போட்டு எப்பவும் போல் அஸ்யூஷுவல் வதக்குவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வதக்கிட்டு தக்காளி கடைசியாக சேர்த்து நம்ம எப்பவும் போல் வதக்குவோம்ல, அதே மாதிரி தான் வந்து பண்ணேங்க. ரெண்டும் சேம் ப்ராசஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, காலிஃப்ளவரும் கடந்து போச்சா என்னடா பண்ணுறதுன்ட்டு. ஆனால் கொஞ்சம் மசாலா மட்டும் ஸ்பைஸாக போட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நல்லா போட்டு சுருளை பரட்டி விட்டுட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தினை அரிசி நல்லா ஊறி இருக்குது. ஸோ அதனால் ஒரு இதுக்கு 2 மடங்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குங்க, அரை மணி நேரத்துக்கு. ஸோ அதை வந்து வச்சு விட்டுட்டேன் குக்கரில் ஒரு சைடு. அப்புறமா இங்கிட்டு காலிஃப்ளவரை வந்து போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் உப்புலாம் போட்டுட்டு. அவ்வளோதான், காலிஃப்ளவர் இந்த சைடு வந்து காரசாரமாக ரெடி ஆகிடும் குக்கரில். இங்கிட்டும் எனக்கு வந்து தினையரிசி சாதமும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இங்கிட்டு காலிஃப்ளவரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். அதில் உள்ள தண்ணியே நல்லா கரெக்டாக வந்துச்சு. எல்லாத்தையும் வச்சும் பேக் பண்ணி அம்மாச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நமக்கு ஓப்பன் பண்ணால் சூப்பராக பாருங்கள் உதிரியாக தினையரிசி சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே அந்த அரை மணி நேரமாவது ஊற வச்சுருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு அவுச்ச முட்டை அந்த காலிஃப்ளவர் வெள்ளரிக்காய் அப்புறம் அந்த தினையரிசி சாதம் தக்காளி தொக்குலாம் வச்சு செம்ம ஃபில்லிங்காக நான் வந்து சாப்பிட்டேங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸே நமக்கு தேவைப்படாது. டேரெக்டாக டின்னர் லைட்டாக எடுத்து முடிச்சோம்னா வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேங்க. இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு சுடுதண்ணி, அவ்வளோதாங்க. ஸோ ஸ்நாக்ஸ்லாம் நான் எடுத்துக்கல, தேவைப்பட்டா அன்னைக்குன்னு எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அதை எடுத்துக்க தேவையில்லை. 3 வேளை சாப்பாடு கரெக்டாக அளவாக எடுத்துக்கிட்டால் போதும். அம்மாச்சிக்கும் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டுக்காக கிளம்பிட்டு அந்த ஷூட்டை எடுத்துட்டேங்க. அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த தினையரிசி சாதம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஸோ கொஞ்சன்றனால எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே எடுக்க வேணாம் நைட்டு டின்னருக்கு. ஒரு அவுச்ச முட்டை அகெயின் வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவர் பண்ணோம்ல அதையே வச்சு முடிச்சாச்சு சூப்பர் ஃபில்லிங்காக செம்மையாக சாப்பிட்டுட்டு. அப்புறம் கையோடு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு முடிச்சிட்டேங்க கொடுத்துட்டு. அப்புறம் கையோட பாத்திரத்தையும் கழுவி போட்டு வேலையை முடிச்சுட்டு கடைசியாக வந்து நார்மலான தண்ணி வந்து குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் முடிச்சுடுங்க. அதுக்கப்புறமா பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க, அப்புறம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கி நேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. see you, bye. நாளைக்கு பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. bye.